6 லட்சம் ரூபாய்க்கு ஒரு கமர்ஷியல் மினி ட்ரக்குங்க. அதுவும் ரன்னிங் காஸ்ட் 1 கிலோமீட்டருக்கு வெறும் ₹1 சொன்னா நம்ப முடியுதா? ₹1 பெர் கிலோமீட்டர் யோசிச்சிருப்பீங்க எலக்ட்ரிக் வெஹிக்கிளான. எஸ், ஆயிலர் மோட்டார்ஸ்ல இருந்து புதுசா அறிமுகப்படுத்தியுள்ள டர்போ EV 1000 இந்த வெஹிக்கிளை பத்தி தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ண பார்க்கறோம், மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் நோட்டிஃபிகேஷன் பிரஸ் பண்ணி வச்சுக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். வண்டியோட டிசைனை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா டிப்பிக்கலான அந்த மினி ட்ரக் டிசைன்ல தானே உருவாக்கி இருக்காங்க. லைட்டிங் செட்டப்லாம் ஹாலஜன் யூனிட்ல தான் நமக்கு எடுத்துட்டு போயிருக்காங்க. இதுல எனக்கு பிடிச்ச விஷயங்கள் பாத்தீங்கன்னா ஒரு பாஷான டிசைன் எல்லாம் கொடுப்பாம ரெக்டாங்கிள் ஷேப்ல அப்படியே நமக்கு எடுத்துட்டு போயிருக்காங்க. இது ஓல்ட் ஸ்கூல் மெட்டராவே இருந்தாலும் இந்த வண்டிக்கு நல்லாவே ஒரு லுக் கொடுக்குதுன்னு சொல்லுவாங்க. அண்ட் கீழே பாத்தீங்கன்னா நமக்கு ஃபாக் லாம்ப்கான ப்ரொவிஷன்ஸ் எல்லாமே எடுத்துட்டு போயிருக்காங்க. அண்ட் இங்க இருக்கக்கூடிய இந்த கீழே இருக்கக்கூடிய பம்பர் செட்டப்பும் ஸ்கிட் பிளேட் டிசைன்ஸ் மாதிரி ஒயிட் வித் பிளாக் அந்த பேட்டர்லயே நமக்கு கொண்டு போயிருக்காங்க. லுக் வைஸ் பாக்குறதுக்கு ஓவராலா நல்லாவே இருக்குங்க. அது மட்டும் இல்லாம பேஜிங் வைஸ் அவங்களோட பிராண்டிங் எல்லாமே பேனோ பிளாக் ஃபினிஷ்ல கொடுத்து நீட்டா 2 லைட்டும் கனெக்ட் ஆகிற மாதிரி கொண்டு போயிருக்காங்க. அண்ட் இந்த வெஹிக்கிள் பாத்தீங்கன்னா வந்து நமக்கு 3 வேரியண்டா கொடுக்குறாங்க. சிட்டி, மேக்ஸ் அண்ட் ஃபாஸ்ட் சார்ஜிங்னு சொல்லிட்டு 3க்குமே பேட்டரி வைஸ்மே நமக்கு டிஃபரன்ஸ் ஆகுது, டைமென்ஷன்ஸ் வைஸ்மே டிஃபரன்ஸ் ஆகுது. ஸோ நம்ம கூட இருக்கிறது பாத்தீங்கன்னா ஃபாஸ்ட் சார்ஜிங் அப்படிங்கிற மாடல் தான். ஸோ அதுக்கான பேஜிங் கொடுத்துருக்காங்க. இந்த சைடு பாத்தீங்கன்னா டர்போ EV 1000 வெஹிக்கோட பேஜிங் அண்ட் ஆயிலர்னு சொல்லிட்டு அவங்களோட பிராண்ட் பேஜிங் அழகாவே பேனோ பிளாக் பினிஷ்ல 2 ஹெட்லைட்டும் கனெக்ட் ஆகிற மாதிரியான ஒரு லைன் செட்டப்ல கொடுத்து பண்ணிருக்குது. இந்த வண்டிக்கு இன்னமே லுக் வைஸ் என்ஹான்ஸ் பண்ணி கொடுக்குறேன்னு சொல்லுவேன். வண்டி சைடு வைஸ் பாக்குறதுக்கு நல்லாவே லென்த் இருக்குன்னு தாங்க சொல்லுவேன். வீல் பேஸை பொறுத்த வரைக்கும் 2180 mm 4100 mm லென்த் இருக்க வகையில் இந்த வெஹிக்கிளை வந்து நமக்கு உருவாக்கி இருக்காங்க. கிரவுண்ட் கிளியரன்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது 145 mm வருதுங்க. அண்ட் வீல்ஸை பொறுத்த வரைக்கும் 13 inch வீல்ஸ் யூஸ் பண்ணிருக்காங்க. 155 செக்ஷன் டயர்ஸ் எல்லாம் நமக்கு கொடுத்துருக்காங்க. சோ இந்த பட்ஜெட்ல மார்க்கெட்ல இருக்க காம்படிட்டர்ஸ் எல்லாம் கம்பேர் பண்ணும்போது இதுல ஸ்பெக் வைஸ் ஒரு ஸ்டெப் அஹெடா இருக்குன்னே சொல்லுவேன். சஸ்பென்ஷனுங்கிறது ஒரு வண்டிக்கு ரொம்பவே முக்கியமான ஒரு விஷயங்க. சோ அந்த வகையில லோட் வெஹிக்கிளை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா அதிக லோட் ஏற்றிட்டு போறோம், அதுக்கேற்ற மாதிரியான ஒரு சஸ்பென்ஷன் செட்டப் இதுல கொடுத்துருக்கணும். இந்த வெஹிக்கிளை பொறுத்த வரைக்கும் ஹைட்ராலிக் வித் பாரபோலிக் லீஃப் ஸ்ப்ரிங் சஸ்பென்ஷன் தான் யூஸ் பண்ணிருக்காங்க. ஃப்ரண்ட்ல வந்து 2 பட்டைகளும் பின்னாடி 7 பட்டைகளும் இருக்க வகையில கொடுத்துருக்காங்க. ஸோ ஸ்ட்ரென்த் வைஸ் நல்லாவே ரிஜிடா இருக்க மாதிரி டிசைன் பண்ணிருக்காங்க. அண்ட் இந்த வெஹிக்கிளை பொறுத்த வரைக்கும் இன்னொரு விஷயம் உங்க சொல்றது பாத்தீங்கன்னா இந்த வெஹிக்கிளோட 1000 மீன் பண்றது பாத்தீங்கன்னா 110ங்க 1000 கிலோ வரைக்கும் இல்ல வெயிட் ஏத்தலாங்கிறத அவங்க மென்ஷன் பண்றது. ஸோ அதுக்கேற்ற மாதிரி இவங்களோட ஃப்ரேம் அண்ட் சேசஸ் ஒர்க் பண்ணிருக்காங்க. ஸோ இங்க பாக்கலாம், நீங்க நல்லாவே ஒரு டியூப்லர் ஃப்ரேம் யூஸ் பண்ணி இந்த சேசஸ் வந்து நமக்கு கொடுத்துருக்காங்க. இதோட MM அப்படின்னு பார்த்தோம்னா 2.5 mm திக்னஸ் இருக்க வகையில இந்த ஃப்ரேமை வந்து நமக்கு சூஸ் பண்ணி பண்ணியிருக்காங்க. ஸோ காம்படிட்டர்ஸை கம்பேர் பண்ணும்போது இதுல நல்லாவே அதிகமா இருக்கக்கூடிய ஒரு ஸ்டீல் மெட்டல் வந்து யூஸ் பண்ணி இந்த சேசஸ் வந்து உருவாக்கி இருக்கதா சொல்லியிருக்காங்க. கமர்ஷியல் வெஹிக்கிள்னாலே அதோட தொட்டி ரொம்பவே முக்கியமுங்க. அந்த வகையில இந்த ஆயிலரோட டர்போ EV 1000ல பாத்தீங்கன்னா நம்ம கிட்டத்தட்ட 5 வேரியண்டா கிடைக்குதுன்னு சொல்லாங்க. வெஹிக்கிள் ஒன்று தான், பட் 5 பர்பஸா நம்ம யூஸ் பண்ணிக்க முடியும். ஸோ அதுக்கேற்ற மாதிரி ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா ஃபிளாட் பெட், அதாவது ஃப்ரண்ட் கேபின் வித் ஃபிளாட் பெட் நம்ம வாங்கி பாடி கட்டிக்கிற மாதிரியான ஒரு மாடல் நம்ம கொடுத்துருக்காங்க. அடுத்து பாத்தீங்கன்னா பிக்கப் வேன். ஸோ இது நம்ம நார்மலா பார்த்துருக்கலாம், ஒரு 1 அடி ஹைட்ல இருக்கக்கூடிய அந்த தொட்டியோட நமக்கு கொடுப்பாங்க. 3வது பாத்தீங்கன்னா ஹைடெக். ஸோ ஹைடெக் பாத்தீங்கன்னா நமக்கு பாடி ஹைடெக்கா அவங்க கட்டி கொடுப்பாங்க. 4வது பாத்தீங்கன்னா டெலிவரி வேன். ஸோ நம்ம கூட இருக்கிறது வந்து டெலிவரி வேன் தான், கம்ப்ளீட்டா க்ளோஸ்டா இருக்கக்கூடிய ஒரு சைடுல கொடுப்பாங்க. 220 கியூபிக் ஃபீட் அளவுல இருக்கக்கூடிய லெவல்ல இதோட கெப்பாசிட்டி நமக்கு கொடுத்துருக்காங்க இந்த ஃபுல் டெக்கோட வருது. அண்ட் 5வது பாத்தீங்கன்னா டிப்பர் மாடலுமே இந்த வெஹிக்கிள் நமக்கு அவைலபிளா இருக்குங்க. ஸோ எல்லாமே உங்களுக்கு வாண்டேஜஸா ஆட் பண்றேன். ஸோ இதோட டைமென்ஷன்ஸ், இந்த தொட்டியோட டைமென்ஷன்ஸ் மட்டும் எவ்வளவு இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா நமக்கு 8.3 ஃபீட் லென்த்தும் 5 ஃபீட் வித்தும் இருக்க மாதிரி நமக்கு கொடுத்துருக்காங்க. அதாவது நீளம் வந்து 8.3 அடியும் அகலம் 5 அடியும் இருக்க மாதிரி நமக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ அதுக்கேற்ற மாதிரி நம்மளோட பாடி டைப் நம்ம சூஸ் பண்ணிக்கலாம். டயர் செக்ஷன்லயும் பாத்தீங்கன்னா நீங்க இந்த டெலிவரி வேன்லாம் போறீங்க போது சேஃப்டியை மனசுல வச்சு டாப் மவுண்டடா ஒரு டேஞ்சர் லைட்டுமே நமக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ இங்க மேல பார்க்கலாம். ஸோ அது வந்துட்டு தூரத்துல இருந்து வரவங்களுக்குலாம் எந்த அளவுக்கு இருக்குங்க பார்த்து வர்றதுக்கான ஒரு ஆப்ஷன் இருக்கு. அது மட்டும் இல்லாமல் டெயில் லைட்டும் பாத்தீங்கன்னா இந்த இடத்துல நமக்கு கொடுத்துருக்காங்க. அந்த ஒரு ரெக்டாங்கிள் பேட்டர்ன்லயே எடுத்துட்டு போயிருக்காங்க. ஸ்டெப்னி பாத்தீங்கன்னா நமக்கு இந்த இடத்துல பிளேஸ் பண்ணிருக்காங்க. ஸ்டெப்னியும் சேம் 13 inch வீல்ஸ் 155 செக்ஷன்லயே வருது. ஸோ அதனால நீங்க ஸ்பேர் வீலையுமே நீங்க வேணும்னா சேஞ்ச் பண்ணி ஓட்டிக்கலாம். ஒரு EV வெஹிக்கிள்னால அதோட பேட்டரி கெப்பாசிட்டி தாங்க நமக்கு ரொம்பவே முக்கியமான ஒரு விஷயம். அந்த வகையில இந்த வெஹிக்கிள பாத்தீங்கன்னா மேக்ஸிமமா 19.2 kW பேட்டரி வந்து நமக்கு யூஸ் பண்ணியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த ஃபாஸ்ட் சார்ஜிங் நமக்கு ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட்டுமே வந்திருக்கு. ஸோ நீங்க பார்க்கலாம், உங்களுக்கு நார்மல் சார்ஜர் அண்ட் ஃபாஸ்ட் சார்ஜர் ரெண்டுமே கொடுத்துருக்காங்க. CCS1 சப்போர்ட்டோட நமக்கு வருது. ஸோ மேக்ஸிமம் 320 வோல்ட் வரைக்கும் இந்த ஃபாஸ்ட் சார்ஜிங் வந்து நமக்கு சப்போர்ட் பண்ணும். நார்மல் சார்ஜிங் பார்த்தீங்கன்னா நமக்கு மேக்ஸிமம் 96 வோல்ட் அண்ட் மேக்ஸிமம் சார்ஜிங் டைம்னு பார்த்தீங்கன்னா 6 hours வரைக்கும் நமக்கு சார்ஜிங் டைம் எடுத்துக்கும். அண்ட் பேட்டரி பிளேஸ்மெண்ட் பார்த்தீங்கன்னா நமக்கு இந்த சேசஸ்லேயே வர மாதிரி ஃபிளாட் பெட்டாக கொடுத்துருக்காங்க. ஸோ நீங்க இங்கே பார்க்கலாம். ஸோ இந்த இதுதான் வந்து நமக்கு கம்ப்ளீட்டா வரக்கூடிய
பேட்டரிங்கிறது. ஸோ இந்த பேட்டரி பேக் பார்த்தீங்கன்னா IP67 ரேட்டிங்கோட கொடுத்துருக்காங்க. ஸோ அதனால கிரவுண்ட் கிளியரன்ஸ் பார்த்தீங்கன்னா 145 mm வரைக்கும் நமக்கு வருது. அப் டு 1 feet வரைக்கும் நமக்கு வாட்டர் வேடிங்குமே கொடுக்குறாங்க. ஸோ வாட்டர் வேடிங்குமே நான் உங்களுக்கு பண்ணி காமிக்க மாட்டேஜ் எல்லாமே ஆட் பண்ணுறேன். அப் டு 1 feet வரைக்கும் நமக்கு வாட்டர் வேடிங் சப்போர்ட்டுமே நமக்கு கொடுக்குது. ஸோ 67 ரேட்டிங் கொடுத்துருக்குது. இன்னுமே நமக்கு ஆடட் தான் நமக்கு இருக்கு. அடுத்து இன்டீரியர் கேபின் பார்க்கலாம். ஸோ கேபினை பொறுத்த வரைக்கும் எப்பயுமே நமக்கு ஒரு பிளாக் கலர் இன்டீரியர் எடுத்துட்டு போயிருப்பாங்க. பட் இப்போ பாத்தீங்கன்னா ஒரு டூயல் டோன் ஃபினிஷ் மாதிரி இது கொண்டு போயிருக்காங்க. ஸோ சீட்டும் பாத்தீங்கன்னா ஹெட் ரெஸ்டோ நல்லாவே லென்த்தான ஒரு சீட்டா இருக்கு. ஸ்டிச்சஸும் பாத்தீங்கன்னா கிரே வித் பிளாக் அந்த ஒரு காம்பினேஷன் எடுத்து போயிருக்காங்க. டேஷ்போர்ட்லயுமே நீங்க பார்க்கலாம். ஸோ நமக்கு அந்த கிளவ் பாக்ஸுக்கு ஏசி அங்க இருக்கக்கூடிய அந்த ஸ்பீக்கர் வென்ஸ் பிளஸ் இந்த எல்லாமே அந்த கிரே கலர்லயே நம்ம கொண்டு போயிருக்கிறது வந்துட்டு லுக் வைஸ் ஒரு டிஃபரன்ஷியேட் காமிக்குது. ரொம்ப ஒரு கிளாஸ்ட்ரோபோபியாங்கிற ஃபீல் இல்லாத அளவுக்கு இது கொண்டு போயிருக்காங்க. ஸோ வண்டியில ஏறி உட்காருவோமா, ஹேண்டில்ஸ் இங்க நம்ம கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம பார்க்கலாம். என்னோட ஹைட் பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் ஒரு 6 feet டால் இருப்பேன். இந்த இடம்லாம் எதுவும் இடிக்கலங்க, நல்லா கம்ஃபர்டபுளா ஓட்டுற வகையில நமக்கு இருக்கு. டோர் பேடிங்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா வந்து நமக்கு நார்மல் தாங்க. பவர் விண்டோஸ்லாம் கமர்ஷியல் வைக்காம எதிர்பார்க்க முடியாது. இந்த பட்ஜெட்ல கண்டிப்பா முடியாது. மேனுவல் லிவர்ஸ் தான் கொடுத்துருக்காங்க. டோர் ஓப்பனர்ஸ் அண்ட் ஹேண்டில்ஸ் இதெல்லாம் மட்டும் தான் டோர் பேடிங்ஸா வருது. அண்ட் நார்மல் சன்வைசர்ஸ் ஃப்ரண்ட்ல பாத்தீங்கன்னா லைட்ஸ் எல்லாமே எல்இடியா நம்ம கொண்டு போயிருக்காங்க. இன்ஃபோடைன்மெண்ட் பாத்தீங்கன்னா ஒரு டச் ஸ்கிரீன் நீங்க பார்க்கலாம். ஸோ இந்த ஆயிலோட டர்போ EV1000 எடுக்கிறவங்களுக்கு இந்த டச் ஸ்கிரீன் ஒரு ஆப்ஷன் இருக்குங்க. 7 inch டச் ஸ்கிரீன் ஆண்ட்ராய்ட் சிஸ்டம் வந்து உங்களுக்கு கொடுக்குறாங்க. நீங்க வேணும்னா ஆப்ஷன்ல இதை நீங்க பை பண்ணிக்கலாம் எக்ஸ்ட்ரா. அந்த டேஷ்போர்ட்லயே பார்த்தா இன்னொரு விஷயம் பாத்தீங்கன்னா இந்த இடமே கிளாசி பினிஷா கொடுத்துருக்காங்க. இங்கேயும் பாத்தீங்கன்னா ஒரு கிளாசி பினிஷாவே கொண்டு போயிருக்காங்க. இதெல்லாம் லுக் வைஸ் கொஞ்சம் நல்லா இருக்கு. கீழே பார்க்கும்போது USB போர்ட் டைப் C போர்ட் இது ரெண்டும் இந்த இடத்துல வந்துருது. அண்ட் இன்னொரு முக்கியமான விஷயம் பாத்தீங்கன்னா டிரைவிங் மோட்ஸ்ங்க. ஸோ இந்த வெஹிக்கிளை பொறுத்த வரைக்கும் நமக்கு ஆட்டோமேட்டிக் தான். பட் 2 டிரைவிங் மோட் ஆப்ஷன் நம்ம கொடுத்துருக்காங்க. ஸோ இதுல பாத்தீங்கன்னா RN 3 டிரைவிங் மோட்ஸ் இருக்கு. பட் இந்த வெஹிக்கிள் வந்து ரைனோ இல்ல, நமக்கு எக்கோ அண்ட் தண்டர்னு சொல்லிட்டு 2 தான் கொடுத்துருக்காங்க. எக்கோ ஆர் ரேஞ்ச் அந்த மாதிரி சொல்லலாம், தண்டர்னு இருக்கு. ஸோ நீங்க அந்த எக்கோ ஆர் தண்டர் மோட்ல வைக்கும்போது உங்களுக்கு 45 கிலோமீட்டர் வேகத்துல இந்த வெஹிக்கிள்ங்கிறது போகும். இதே நீங்க தண்டர்ல வச்சீங்கன்னா மேக்ஸிமம் 70 கிலோமீட்டர் வேகத்துல இந்த வெஹிக்கிள் உங்களுக்கு போகுங்க. ஸோ அதுக்கேற்ற மாதிரி ரேஞ்சை பொறுத்த வரைக்கும் நமக்கு இந்த வெஹிக்கிள் 3 வேரியன்ட் இருக்குன்னு நான் சொல்லியிருந்தேன். ஸோ அதுக்கேற்ற மாதிரி ஒவ்வொன்றுக்குமே பேட்டரி கெப்பாசிட்டி மாறுது, ரேஞ்சும் மாறுது. ஸோ சிட்டியை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு 120+ அப்படிங்கிறது டெஸ்டட் ரேஞ்சா நமக்கு கிடைக்குதுங்க. இதுவே இந்த மேக்ஸ்லாம் பாத்தீங்கன்னா உங்களுக்கு 200+ ரேஞ்ச் வரைக்கும் உங்களுக்கு டெஸ்டட் ரேஞ்சாவே கிடைக்குது. கிளைம்டுன்னு பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 267 வரைக்கும் கிளைம்டு மைலேஜ் இருக்கு. பட் ஆன் ரோட் டெஸ்டட்ங்கிறது 200+ வரைக்கும் போகும்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ஸ்டேரிங்கை பொறுத்த வரைக்கும் இந்த தடவைக்கு நமக்கு பவர் ஸ்டேரிங் கொடுத்துருக்காங்க. ஸோ சிட்டில வந்து நமக்கு மேனுவல் ஸ்டேரிங் வருது. அந்த அடுத்து இருக்கக்கூடிய ஃபாஸ்ட் சார்ஜிங் இந்த மேக்ஸ் ரெண்டுலயுமே வந்து நமக்கு பவர் ஸ்டேரிங் கொடுக்குறாங்க. ஸோ ஓட்டுறதுக்கு நல்லாவே இருக்குங்க. ரன்னிங் மாண்டேஜ்லாம் உங்களுக்கு ஆட் பண்றேன். அண்ட் இவங்களோட ஒரு கியூட்டான இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டர் கொடுக்குறாங்க. அண்ட் இதுல நிறையவே இன்ஃபர்மேஷன் ஷோன் ஆகிற மாதிரி இருக்குங்க. சைடு ஃபுல்லா நோட்டிபிகேஷன்ஸ் இருக்கு. கம்ப்ளீட்டா பேட்டரி பர்சன்டேஜ், ஓடோமீட்டர் ரீடிங், அது மட்டும் இல்லாம எந்த மோட்ல நீங்க போறீங்க, டைமிங், ஸ்பீடோமீட்டர் எல்லாமே கம்ப்ளீட்டா இதுல வந்து இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டர் இருக்க மாதிரியே கொடுத்துருக்காங்க. ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கு. அது மட்டும் இல்லாம நமக்கு டிரைவர் ரைட் சைட்ல ஹெட்லைட்கான லெவர் அட்ஜஸ்டர் எல்லாமே நமக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ பிராக்டிகலா பார்க்கும்போது நமக்கு கம்ஃபர்டபுளா ஓட்டுற மாதிரியான ஒரு செட்டப் நமக்கு கொடுத்துருக்காங்க. அண்ட் கேபினும் பாத்தீங்கன்னா வாக் த்ரூ கேபினாவே இருக்கு. பிளஸ் சீட் வந்து ஒரு ஃபுல் லென்த் சீட் தான். நமக்கு பேக் ரெஸ்ட் பாத்தீங்கன்னா 2 டிரைவர் கோ டிரைவருக்கு செப்பரேட்டா இருக்கு. பட் பெட் வந்து நமக்கு பிளாட் பெட்டா கொடுத்துருக்காங்க. ஸோ நீங்க 3 பேர்னால அக்கமடேட் ஆகிக்கலாம். அந்த அளவுக்கு நல்லாவே இருக்கு. ஸோ இங்க நீங்க பார்க்கலாம் கிட்டத்தட்ட 1 டன்னுக்கான வாட்டர் கேன் வந்து உங்களுக்கு ரொம்ப இருக்கு. ஸோ இதான் நான் சொன்னக்கூடிய அந்த பிக்கப் வேன் அப்படிங்கிறது ஒரு அடி ஹைட்ல நமக்கு இது கொடுத்துருப்பாங்க. ஸோ இந்த மாதிரி வேணாலுமே நீங்க ஏத்திக்கலாம், இல்ல நீங்க பிளாட் பெட் எடுத்து பாடி கட்டினாலுமே கட்டிக்கலாம். இப்ப பாத்தீங்கன்னா வந்து நம்ம மேக்ஸ் வேரியன்ட் டிரைவ் பண்ணிட்டு இருக்கோம். பவர் ஸ்டேரிங்கும் ரொம்பவே லைட்டா இருக்குங்க. ஸ்டேரிங் நீங்க பார்க்கலாம், ஓட்டுறதுக்கு நல்லாவே இருக்கு. ஸோ ஸ்ட்ரைட் ரோட் அப்படின்னு ஓட்டி காமிக்கிறேன். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா 2 மோட் இருக்குன்னு சொல்லியிருந்தேன், ரேஞ்ச் அண்ட் தண்டர் அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ ரேஞ்ச் மோட்ல தான் நமக்கு இருக்கு. மேக்ஸிமம் 40லேயே நமக்கு ஸ்லோ டவுன் ஆயிடுச்சுங்க. 45 வரைக்கும் தான் மேக்ஸிமம் போகும்னு சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி தான் இருக்கு. ஸோ ரிவர்ஸ் மோடுமே நமக்கு வருது. ப்ளஸ் ரிவர்ஸ் கேமராவுமே நமக்கு கொடுத்துருக்காங்க, பார்க்கலாம். கைட்லைன்ஸ் கிடையாது. ஸோ நீங்க இந்த 7 inch டச் ஸ்கிரீன் சிஸ்டம் ஆஃப் இதுல போகும்போது உங்களுக்கு ரிவர்ஸ் கேமராவுமே நமக்கு வந்துருதுங்க. ஸோ யூசபிலிட்டி வைஸ் நல்லாவே இருக்க மாதிரியான விஷயங்கள் கொடுத்துருக்காங்க. எனக்கு பிடிச்ச வந்து பவர் ஸ்டேரிங் நல்லாவே லைட் ஸ்டேரிங்கா கொடுத்துருக்காங்க. ரேஞ்சுமே கண்ட்ரோல்டா இருக்கு. ஸோ இப்போ நான் ரேஞ்ச் மோட்ல போட்டிருக்கேன், நீங்க முன்னாடி பார்த்துருப்பீங்க. ஸோ ரேஞ்ச் மோட்ல இவங்க சொல்லக்கூடிய மேக்ஸிமம் ஸ்பீட் அப்படின்னு பாத்தீங்கன்னா 70 km/h. ஸோ அது போதான்னு பார்த்துருவோம். ஸோ இந்த இதுல வந்து நான் உங்களுக்கு இன்னொன்றுமே நான் சொல்றேன். ஸோ ரேஞ்ச் மோட்ல வைக்கும் போது நமக்கு அந்த டார்க்லயுமே டிஃபரன்ஸுங்க நல்லாவே தெரியுதுங்க. ஆனால் ரொம்பவே கிராஜுவலான ஒரு இதாக தாங்க போகுது. ஸோ மேக்ஸிமம் 60 வரைக்கும் நம்ம போயிருக்கோம். பிரேக்கிங் இப்போ நம்ம பார்க்குறோம், பிரேக்கிங் நமக்கு ஓரளவுக்கு நல்லா இருக்கு. ஸோ தண்டர் மோட்ல போட்டு நம்ம எடுக்கும்போது டார்க்குங்கிறது நல்லாவே இருக்குங்க.
ஸோ ஃபுல் சீட் டர்னிங்கா வருது நமக்கு. அதாவது நீங்க பார்த்துருக்கலாம். ஸோ ஸ்பீட் அந்த அளவுக்கு போகுது, டிஃபரன்ஸ் தெரியுது. மேக்ஸிமம் நமக்கு ரேஞ்சே போதும்னு நான் சொல்றேன். சிட்டிக்குள்ள ஓட்டுறதுக்கு இந்த தண்ணி சப்ளை பண்றதுக்கு அந்த மாதிரிலாம் நீங்க எடுக்கிறீங்க போது ரேஞ்சில் வச்சு அந்த 40 கிலோமீட்டர் ஸ்பீடே மேக்ஸிமம் யூஸ் பண்ணிக்கலாம். மேக்ஸிமம் 45 கிலோமீட்டர் வரைக்கும் போறதே வந்து நமக்கு ஒரு போதுமான ஒரு இதாக தான் இருக்கும். அது வாட்டர் வேடிங் தானே. ஸோ கைஸ், நம்ம வாட்டர் வேடிங் மாண்டேஜஸ் நீங்க பார்த்துருப்பீங்க. நீங்க பாத்தீங்கன்னா ஸ்லோப், ஸோ இன்க்ளைண்டா நம்ம ஏத்தி இறக்க அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு 2 மாடல் வச்சிருக்காங்க. ஸோ அதெல்லாம் உங்களுக்கு ஏத்தி காமிக்கிறேன். அடுத்து வண்டியை வந்துட்டு நம்ம இந்த இதில் ஃபர்ஸ்ட் ஏற்றுவோம். கிளைம்பிங் ஓகேங்க, மேல வந்தாச்சு. அடுத்து நம்ம இப்ப கீழே நீங்க பார்க்கலாம் ஃபுல் ஸ்லோப்பு. இதுலயுமே நம்ம இறக்கி காமிக்கிறேன் உங்களுக்கு. இதெல்லாம் நான் அப்படியே இறக்குறேன். கொஞ்சம் ஒரு ஹாஃப் பிரேக்கிங்ல தான் நான் இறக்கிட்டு இருக்கேன். எந்த அளவுக்கு ஸ்லீப்பா இருக்குன்னு பார்க்கலாம். ஸோ இறங்கியாச்சுங்க. இட்ஸ் கேப்பபிள்ங்க. பிரேக்கிங் கொஞ்சம் எஃபிஷியண்டா இருக்கு. ஹாஃப் பிரேக்கிங்லேயே தான் இறக்கியிருந்தேன். பரவாயில்ல, நமக்கு நீட்டாவே வந்துருச்சு வெஹிக்கிள். அண்ட் ஓவரால் ஃபைனல் வேர்ட்ஸ் பாத்தீங்கன்னா பிரைசிங் நான் ஸ்டார்டிங்ல சொன்ன மாதிரி 6 லட்சம் ரூபாய்க்கு இந்த பிரைசிங் வந்து லான்ச் பண்ணிருக்காங்க. 5,99,900 ரூபா. நான் ஸ்டார்டிங்லேயே 3 வேரியன்ட் சொல்லியிருப்பேன். ஸோ அந்த பேஸ் வேரியன்ட் சிட்டி வேரியன்ட். ஸோ 15.36 kWh பேட்டரியோட நமக்கு வரக்கூடியது. அந்த அடுத்து இருக்கக்கூடிய மேக்ஸ் பாத்தீங்கன்னா 19.2 kWh பேட்டரியோட வருது. அது வந்து நமக்கு 7,20,000 ரூபாய்க்கு லான்ச் பண்ணிருக்காங்க. அண்ட் ஃபாஸ்ட் சார்ஜிங் மாடல் பாத்தீங்கன்னா வந்து நமக்கு கிட்ட 8,20,000 ரூபாய் வருதுங்க. ஸோ ஃபாஸ்ட் சார்ஜிங் மாடல் வேணுங்கிறவங்க போகலாம். இல்லாட்டி சிட்டி அண்ட் மேக்ஸுங்கிறது ஒரு நல்ல வேல்யூ ஃபார் மணியாவே எனக்கு தெரிஞ்சு இருக்கு. ஏன்னா 6 லட்சம் ரூபா நமக்கு இவி வெஹிக்கிள் அப்படிங்கும்போது இதுக்கு ரோட் டேக்ஸ் எல்லாம் கிடையாது. ஸோ இன்சூரன்ஸ் மட்டும் தான். அப்படின்னு பார்க்கும்போது ஒரு 6 லட்சம் ரூபாயிலே நம்மளால ஓன் பண்ண முடியும். 7 லட்சம் ரூபாய்க்கு மேக்ஸ் வேரியன்ட் பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 8 லட்சம் ரூபாய்க்குள்ளேயே உங்களால அந்த வெஹிக்கிளுமே ஓன் பண்ண முடியும். ஸோ அப்படி இருக்கும்போது நீங்க சிட்டிக்குள்ள ஒரு பர்பஸ், வாட்டர் கேன் பர்பஸ் ஆகட்டும், இல்ல காய்கறிகளோடு இந்த மாதிரிலாம் இருக்கு, எனக்கு ஒரு 1-1.5 டன்னுக்குள்ள ஏற்று அந்த மாதிரி இருக்கவங்களுக்கு எல்லாமே இந்த வெஹிக்கிள் நல்லாவே சூட் ஆகுங்க. ஸோ ஸ்டேரிங் பாத்தீங்கன்னா வந்து நமக்கு மேக்ஸ் வேரியன்ட் எல்லாமே பவர் ஸ்டேரிங் வந்தது. லென்த்துமே ஜாஸ்தி. ஸோ லென்த்தை பொறுத்த வரைக்கும் 2 லென்த்ல கொடுத்துருக்காங்க. ஸோ சிட்டிக்கு வந்து நமக்கு 7.6 ஃபீட் லென்த்து, மேக்ஸுக்கு பாத்தீங்கன்னா 8.3 ஃபீட் லென்த் வருது. ஸோ அதுக்கு ஏற்ற மாதிரி நம்ம லோடு வந்து அட்ஜஸ்ட் பண்ணி ஏற்றிக்கலாம் இதுல. அது மட்டும் இல்லாம ஒரு 5 டைப் ஆஃப் வெஹிக்கிள் நான் சொல்லியிருப்பேன், ஃபிளாட் பெட், பிக்கப் வேன் சொல்லிட்டு. ஸோ அதுக்கு ஏற்ற மாதிரி ஒவ்வொரு வெஹிக்கிளுக்கும் பிரைசிங்கிறது இன்க்ரீஸ் ஆகிக்கிட்டே போதும். டிப்பருமே உங்களுக்கு மாடிஃபைடா வேணா ஏற்றிக்கலாம். அது மட்டும் டச் ஸ்கிரீனுமே உங்களுக்கு ஆப்ஷனாக கொடுக்குறாங்க. ஸோ அதெல்லாம் உங்களுக்கு 1 by 1 வேணும்னா நீங்க தாராளமா எல்லாமே அடிஷனலாக ஏற்றிக்கிட்டே போகலாம். ஓவராலா கம்மியான செலவுல அதிகம் சம்பாரிச்சு உங்களோட வணிகம் செழிக்க டன்னுன்ட்டு டன் கணக்குல இந்த வெஹிக்கிள்ல லோட் ஏற்றி நீங்க சம்பாதிக்க முடியுங்க. ஸோ இதான் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். நம்ம லைக் பண்ணிட்டு உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்க. இன்னொரு சந்திக்கிறேன். நன்றி.